வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போவது ஒரு சாதாரண மனிதன் எப்படி உலகம் வணங்கும் பக்தராக மாறினார் என்ற உண்மை. கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் அருள் நிறைந்த நாள். ஆனால் இந்த கிருத்திகை ஒரு மனிதனின் வாழ்க்கையே மாற்றிய நாள் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆம், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒருவர் வாழ்க்கையை வெறுத்து எல்லாமே முடிந்து விட்டது என்று நினைத்து கோபுரத்தின் உச்சியில் நின்றார். அவர் பெயர்தான் அருணகிரிநாதர். சைவ மரபுகள் கூறுவதன்படி இளமையில் உலக இன்பங்களில் மூழ்கியிருந்த அவர் ஒரு கட்டத்தில் உடலாலும் மனதாலும் மிகவும் சோர்ந்து போனார். தன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, இந்த வாழ்க்கைக்குள் இனி அர்த்தமே இல்லை என்று நினைத்த அவர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் கோபுரத்தின் மேல் ஏறினார். அந்த இரவு அமாவாசை இரவு போல இருந்தது. அவரது மனம் இருள், வலி, தனிமை. அவரின் உள்ளத்தில் நம்பிக்கை என்ற ஒளியே இல்லாமல் போயிருந்தது. அந்த நொடியில் அவர் கீழே குதிக்க முயன்றார். ஆனால் அவர் விழவில்லை. ஏனெனில் அவரை தாங்கிக் கொண்டது மனிதனின் கைகள் அல்ல, முருகப்பெருமானின் அருளே. ஆம், முத்தை தரு 10 திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்து குருபர என ஓதும் முருகா. அந்த ஒரு தருணமே ஒரு மனிதனின் வாழ்க்கையே மாற்றியது. அதன் பிறகு அருணகிரிநாதர் பாடிய ஒவ்வொரு பாடலும் முருகப்பெருமானின் அருளின் சாட்சியாகவே மாறியது. இன்று உலகம் முழுவதும் ஒலிக்கும் திருப்புகழ் அந்த அருளின் எதிரொலிதான். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்றே, ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே முருகா. அதனால்தான் கிருத்திகை என்பது ஒரு நட்சத்திர நாள் மட்டுமல்ல, இருளில் இருக்கும் ஒருவரின் வாழ்க்கைக்குள் ஒளி வரும் நாள். நம்பிக்கை இழந்த ஒருவருக்கு முருகன் கை கொடுக்கும் நாள். இந்த கிருத்திகை நாளில் நம்மை முருகனை ஒரு முறை மனதார அழைத்தால் கூட அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அதனால் கிருத்திகை நாளில் ஒரு தீபம் ஏற்றுங்கள், முருகனின் பெயரை சொல்லுங்கள், ஒரு நொடி கண்களை மூடி அவரை நினையுங்கள். ஏனெனில் அருள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஒரு தீபம் போதும் அதை அகற்ற. அதேபோல் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் முருகன் அருள் போதும். முருகா, குகா, குமரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.